ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹோம் ஃபுட் ஜோன். இன்றைக்கி இந்த வீடியோவில் ரொம்ப சூப்பரான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி, நல்லா ஹெல்த்தியானதும் கூட, அதே சமயத்தில் வாயில் போட்டோன்னே கரைகிற மாதிரி ரொம்ப அருமையாக இருக்கும். இதை எப்படி செய்கிறத பார்க்கலாம். செய்கிறதுக்கு ஒரு பேன் சூட் பண்ணிவிட்டு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் இல்லைனா எண்ணெய் சூட் பண்ணிக்கோங்க. இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொஞ்சம் முந்திரி பாதாம்லாம் நான் உடைச்சி வச்சுருக்கேன், இதை சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு விருப்பமான நட்ஸ் நீங்கள் எந்த அளவு வேணாலும் சேர்த்துக்கலாம். இது முதல்ல நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ இது கூட அரை கப் அளவுக்கு துருவின தேங்காய் சேர்த்துக்கோங்க. நல்லா பொடிசை துருவி எடுத்துக்கோங்க. இது ஒரு 2 நிமிஷம் ஹை ஃப்ளேமில் வச்சு வறுத்து எடுத்துக்கலாம். தேங்காயில் இருக்கிற ஈரப்பதம்லாம் நல்லா குறைஞ்சி வரணும். இப்போ இது கூட ஒரு கப் அளவுக்கு கேரட் சேர்த்துக்கோங்க. நல்லா பொடிசை துருவி சேர்த்துக்கோங்க. இதே நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் வறுத்து எடுத்துக்கோங்க. கேரட் ஒரு 50% இதிலே நல்லா வதங்கிடும். கேரட் நல்லா இந்தளவுக்கு சுருண்டு வதங்கினதும் இதில் வாசனைக்காக ஒரு 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இது கூட ஒரு 1/4 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. இது நல்லா கலந்து விட்டுக்கலாம். சர்க்கரை நல்லா கரைஞ்சி திரும்பவும் நல்லா கெட்டியாகி வரும், அது வரைக்கும் நம்ம கலந்து எடுத்துக்கலாம். கொஞ்சமாக நல்லா கரைஞ்சி வர ஆரம்பிச்சிருக்கு. திரும்ப இந்த மாதிரி உங்களுக்கு கெட்டியாகி வரும். இந்த சமயத்தில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை எடுத்துடலாம். இதை நல்லா ஆற வச்சுருங்க இந்த மிக்ஸை. இப்போ ஒரு பேனில் அரை கப் அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கோங்க. 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இந்த தண்ணி நல்லா கொதிச்சு வரட்டும். வெல்லம் நல்லா கரைஞ்சி வரணும். நம்ம எந்த ஒரு பாகு பதத்துக்கும் எடுக்க தேவையில்லை. வெல்லம் கரைஞ்சி வந்தாலே போதும். பார்த்திங்கன்னா வெல்லம் கம்ப்ளீட்டாக கரைஞ்சிருச்சு. இதை எடுத்து நம்ம வேறு ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். தூசியாக இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா ஒரு தடவை வடிகட்டிட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த வெல்லம் தண்ணியோட 1 கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கலாம். இது நல்லா கலந்து விட்டுக்கலாம். அதுக்கு முன்னாடி இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்துட்டு கட்டிகள் இல்லாமல் நல்லா ஸ்மூத்தான மாவை கலந்து எடுத்துக்கோங்க. மாவு நல்லா இந்தளவுக்கு ஸ்மூத்தாக கலந்துருக்கணும். அங்கங்கே கட்டியாக இருக்கும். அப்படி இல்லாமல் நல்லா மேலேருந்து கீழே இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா ஸ்மூத்தான மாவாக கிடைக்கும். இப்போ இது கூட சேர்க்குறதுக்கு நம்ம ஏற்கனவே வறுத்து எடுத்து வச்ச கேரட் இருக்கு இல்லையா, அது 2ஆக பிரிச்சுக்கோங்க. ஒரு பாதி இதில் சேர்த்துக்கலாம். மீதி நம்ம ஸ்டஃபிங்காக எடுத்து வச்சுக்கலாம். இதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். கேரட் நல்லா மாவில் எல்லா பக்கமும் படுற மாதிரி கலந்து விட்டுக்கணும். அவ்வளோதான், நமக்கு தேவையான மாவு ரெடி. இப்போ இதை செஞ்சு எடுக்கிறதுக்காக நமக்கு வாழை இலை தேவைப்படும். இந்த வாழை இலை இந்த மாதிரி நீளமான பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நீங்கள் எந்த அளவுக்கு செய்ய போகிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் இலையை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது இந்த மாதிரி நான் காமிக்கிற மாதிரி ஒரு 3/4 வாசி மட்டும் இந்த மாதிரி மடித்து எடுத்துக்கோங்க. தென் திரும்பவும் ஒரு கோன் ஷேப்பில் செஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ இந்த இலையிலேருந்து மேல் பக்கத்துலேருந்து ஒரு லேயர் மட்டும் இந்த மாதிரி மாற்றி எடுத்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு மாவு வெளியே லீக் ஆகாமல் இருக்கும். இதில் முதல்ல அடியில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நம்ம எடுத்து வச்ச கேரட் ஸ்டஃபிங் சேர்த்துக்கலாம். இதை நல்லா அழுத்தி விட்டுக்கோங்க. இதுக்கு மேலே தேவையான அளவு நம்ம ஏற்கனவே கலந்து எடுத்து வச்ச கோதுமை மாவு இதில் சேர்த்துக்கலாம். இது மாதிரி சேர்த்துட்டு இது 4 பக்கமும் இந்த மாதிரி மடித்து எடுத்துக்கோங்க. நல்லா அழுத்தி மடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லா பிரியாமல் இருக்கும். அவ்வளோதான், இந்த மாதிரி கோன் ஷேப்பில் செஞ்சு எடுத்துக்கலாம். ரொம்ப சிம்பிள் தான். வாழை இலையை இந்த மாதிரி 3/4 வாசி மட்டும் மடித்து எடுத்துக்கோங்க. இது கோன் ஷேப்பில் செஞ்சுட்டு நடுவில் இருக்கிற ஒரு லேயரை அப்படியே மாற்றி எடுத்து வச்சுக்கோங்க. நடுவில் நம்ம முதல் லேயர் கேரட் ஸ்டஃப் பண்ணணும், அடுத்து மாவு ஸ்டஃப் பண்ணணும். இதே மாதிரி எல்லாத்தையுமே செஞ்சு எடுத்துக்கலாம். இது நம்ம இப்போ வேக வச்சு எடுக்கலாம். இட்லி பாத்திரத்தில் தேவையான அளவு தண்ணி ஊற்றி சூடு பண்ணிக்கோங்க. இதில் ஒரு தட்டு வச்சு நம்ம இது எல்லாத்தையுமே உள்ளே சேர்த்துடலாம். நீங்கள் இட்லி தட்டிலே கூட வேக வச்சு எடுக்கலாம். இப்போ இது மூடி வச்சு ஒரு 15 நிமிஷம் ஹை ஃப்ளேமில் விட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க. 15 நிமிஷம் கழித்து நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது ஒரு 5 நிமிஷம் ஆற வச்சிடலாம். ஓரளவு சூடு ஆறுனது நம்ம இந்த இலையிலேருந்து பிரித்து எடுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா ஓரளவு ஆறி இருக்குது. இது நம்ம பிரித்து எடுத்துக்கலாம். நல்லா பர்ஃபெக்டாக வெந்து வந்திருக்கும். சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அதுவும் சூடாக சாப்பிட்றதுக்கு இன்னும் ரொம்பவே அருமையாக இருக்கும். நம்ம இலையில வச்சு வேக வைக்கிறதுனால அந்த இலையோட ஒரு வாசனையோட ரொம்ப அருமையாக இருக்கும். கண்டிப்பாக இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். ஒரு நல்ல ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ்னே சொல்லலாம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஹோம் ஃபுட் ஜோனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. இதே போல் நான் நல்ல ரெசிபியோட நாளைக்கு உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.